இதில் கேஸ்ட் ரிலீஜனுக்கு அகேன்ஸ்ட் எடுத்திருக்காரு. ஆனால் என்ன சொல்லுவாங்க மாரியை பற்றி, அவரை கீழே உள்ளவங்க தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கேயோ திறமை இருக்கோ அது நம்ம பாராட்டணும். அந்த வேலை நல்லா இருக்கும் சார். எடுத்துக்காங்க ப்ரோ. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி படம் நிறையா வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா ஒரு தீபாவளியாக இருக்கும், நியூ இயராக, பொங்கல் எல்லாத்துக்குமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் கலாச்சாரம் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க ப்ரோ. 2K விட்டுட்டு 90s என்ன நடந்துச்சு, அரசியல், நிறைய கம்யூனிட்டி சர்வே, இது எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு அதை இப்போ தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். இதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சால் நல்லாயிருக்கும். கபடி பற்றி காட்டியிருக்காங்க, அது எப்படி இருக்கும்? சூப்பராக பண்ணிக்கோங்க ப்ரோ. கபடி எந்த படத்துலையும் விட இந்த படத்தில் சூப்பராகவே கபடியை வெளியில் காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸ் வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். துருவிக்ரம் எப்படி பண்ணியிருக்காரு? வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அனுப்பமா ஸ்கோப் போட்டு எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்கவுங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யாருக்குமே பஞ்சகமே வைக்கல. எல்லாத்துக்கும் கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ரோலையுமே சூப்பராக பண்ணிட்டாங்க. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக்கு சூப்பராக இருக்குங்க ப்ரோ. மியூசிக் வந்துட்டு வேறு லெவலில் ஒரு புதுசாக பண்ணியிருக்காங்க. ஒரு கலாச்சாரம் லெவலில் வந்துட்டு கிராமத்து கதையில் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் ரோல் எதுவுமே இல்லைங்க. அமீர் அப்புறம் பசுபதி இவங்கெல்லாம் அப்படி நடிச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அமீர் அவர் எப்போவுமே அந்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க, போல்டாக. அதை இந்த படத்தில் ரொம்ப இதுக்கும் இன்னும் நிறைய போல்டாக பண்ணியிருக்காங்க. இதில் பசுபதி கேரக்டர் ஆகட்டும், அவங்களும் அதேமாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் இல்லாமல் ஒரு ப்ரெசண்டாகவும் இல்லாமல் சூப்பராக ரெண்டுக்கும் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. நெகட்டிவும் காமிக்காமல் ப்ரெசண்ட்டும் காமிக்காமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்க ரோலை. 10 out of 10 ஆகும். தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ. ஆசம், எக்ஸலண்ட் மூவி, மஸ்ட் வாட்ச். என்ன சொல்லியிருக்காங்க படத்தில்? அது வந்து மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவாலிட்டி, அப்புறமா ரெஸ்பெக்ட் ஆல் திஸ் சைட் அண்ட் தட் சைட் ஆல்சோ யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஆல். அமீர் சார் ஆசம். அவர் தனி ஸ்டைல் அமீர் சார். அவரோட டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. துருவ் எப்படி பண்ணியிருக்காரு? துருவ் வந்து அவர் வந்து நியூ என்ட்ரண்ட் மாதிரியே தெரியாது. நான் ஆக்சுவலாக நியூ என்ட்ரண்ட்டு கொஞ்சம் ஆக்டிங்கில் என்ன ஸ்லாக் இருக்குன்னு பார்த்தோம்னா, பட் ஒரு சீனை வந்து இஸ் ரியலி டன் இஸ் ஜாப். சொல்லவே வேண்டாம் கேரக்டர். அந்த ஒரு சீனு, அதுமா அந்த பாண்டிங் என்னன்னா, அந்த எமோஷ்னல் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் ஆக்ஷன்ஸ், அவரோட ஆக்டிங் சீன் வந்து எமோஷ்னல் கண்டென்ட் வந்து நேச்சுரலாக இருக்கும். அதிகமாக கிடையாது, ஸ்லோவும் கிடையாது. அப்படியே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். நிறைய பேருக்கு கண்ணில் தண்ணி வந்திருக்கும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங், மெசேஜ் நல்லா இருக்குது. சோஷியல் இது பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது என்னோட டேக் என்னென்னா, ஈக்குவலாக பாருங்கள், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் ஆல், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள், ரெஸ்பெக்ட் ஆல் பண்ணுவாங்க. இல்லை சார், ஒரு சீன் கூட உங்களுக்கு போர் அடிக்காது. ஒரு சீன் கூட போர் அடிக்காது, இன்க்ளூடிங் த சாங்ஸ். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஐயோ, ரொம்ப சூப்பராக இருந்தாருங்க. சூப்பராக இருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. எனக்கு துருவ் விக்ரமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயுமே சூப்பர். கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். படத்தில் என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்காங்க. எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. டாக்குமெண்ட்ரியெல்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது. சினிமாவும் இருக்குது. எல்லாமே பேக்கேஜாக இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சந்தோஷ் நாராயணன் இந்த ப்ராஜெக்ட்டில் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லை, நிவாஸ் கே பிரசன்னாவும் நல்லா பண்ணியிருக்காரு. சரி, மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? பசுபதி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அமீர் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ஹோல் பேக்கேஜ் சூப்பருங்க. துருவ் விக்ரம் கலக்கிட்டாரு. லாலுக்கு வந்து கர்ணனில் இருந்த இந்த இது இருக்கு, டெப்த் இருக்கு அந்த இல்லை, பட் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. கம்ப்ளீட்டாக பேக்கேஜ் சூப்பராக இருக்குங்க. போர் அடிக்கல. படம் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம், விக்ரம் சாருக்கு நியர்பை வராரு. விக்ரம் வராரு இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்காரு? ரொம்ப க்ளீனாக இருக்கார். ரொம்ப க்ளீனாக தெளிவாக இருக்கார். மாரி செல்வராஜ் கம்ப்ளீட் பேக்கேஜ் இது. ஓகே, படத்தில் வேறு என்ன விஷயங்கள்லாம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு? எப்பயுமே பேசுகிற சோஷியல் ஜஸ்டிஸ் கரெக்டாக பேசியிருக்காரு. ஈக்குவாலிட்டியை பற்றி பேசியிருக்காரு. ப்ளேவாகவும் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருமே அனுபவமாக அதிஷா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், இல்லை படம் நல்லா தான் இருக்குது. கபடி மேட்ச்சு வச்சு எடுத்துக்கிறாங்க. கபடி மேட்ச் வச்சு இல்லாமல் ஜென்ரலான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு அந்த ஜாதி இதை வச்சு கொஞ்சம் எப்பயும் போட மாரி செல்வராஜ் படம் தான். என்ன விஷயம் சொல்ல வராங்க? சொல்ல வர்றதுன்னா, ஒரு கீழே இருக்கிற மனுஷன் வந்து மேலே போகிறதுக்கு பல தடைகள் வரும். அதெல்லாம் தாண்டி தான் போகணுன்னு ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா காட்டிக்கிறாரு. அவ்வளோதான். இப்போ பொதுவாக நடக்கிற விஷயம் தான். இப்போ தாய் மட்டும் இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலில் போய் விளையாடணுன்னா பல தடைகள் வரும். அவங்ககிட்ட என்ன தான் திறமை இருந்தாலும் தடையெல்லாம் தாண்டி தான் போய் அவங்க ஜெயிச்சாங்க. அதை வந்து நல்லா காட்டிக்கிறாரு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டரு. படம் வந்து கதைக்கு வந்து மியூசிக் ஏற்ற மாதிரி சிம்பிளாகவும் போட்டுக்கிறாரு. நல்லாவும் இருக்குது. கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அதிகமாகவும் இல்லை. கதைக்கு எந்த இடத்துல மியூசிக் தேவைப்படுமோ அப்படி மாதிரி செஞ்சுருக்காரு. படத்தில் இன்டர்வல் எப்படி இருந்துச்சு?
இன்ட்ரோவில் வந்து சிம்பிளாக தான் மாதிரி சில வச்ச படம் சிம்பிளாக தான் இருந்துச்சு இன்ட்ரோவில். ஆனால் படத்துக்கு கதைக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. அவசியம் இல்லாமல் இல்லை, நல்லா இருந்துச்சு. படத்தில் போரா இருந்துச்சு ஒரு சீன் கூட போர் இல்லை உண்மையிலுமே. மாரி செஞ்ச இதுக்கு முன்னாடி படம் எப்படின்னு இதுக்கு முன்னாடி வாழை எடுத்திருந்தாரு, மாமன் எடுத்தாரு. இது வாழை படம். அந்த ஸ்க்ரீன் பிளேயோட இது ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. போர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. துருவிக்ரம் தான் நடிச்சிருந்தாரு. உண்மையிலே ஒரு பேட்டியில் சொன்னார் இதான் ஃபஸ்ட்டு படம்னு. கண்டிப்பாக இதான் ஃபஸ்ட்டு படம். நல்ல நடிப்பு. சேது பாத்தில் விக்ரம் பார்க்குற மாதிரி தான் சீரியஸாக அந்த அளவுக்கு தான். அவர் அந்த நடிப்பு வேறு இது வேறு. ஆனால் நடிப்பு ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. வந்து ரொம்ப அருமையாக சேது சார் எப்படி விக்ரம் சார் சேது படத்தை எப்படி இது பண்ணார், உயிரை கொடுத்து நடிச்சார், அந்த மாதிரி விக்ரம் சார் சன்னு நடிச்சிருக்காரு. பசுபதி சார், அமீர் சார் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜ் சார் படத்தோட எத்தனையோ படங்கள் இருக்குது. அந்த படத்தோட இந்த படம் வந்து செம்ம அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வரைக்குமே அவரை ஒரு ஜாதி படம் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு கோச்சிங் படமாக, கோச்சிங் அடிப்படை மிடில் கிளாஸு எப்படி ஒரு கபடி பிளேயராக கோச்சிங் ஆகி இந்தியாவை வின் பண்ணுறாங்களோ அந்தமாரி ஒரு இதுவாக போயிருக்கு. உண்மை சம்பவம் சூப்பராக அருமையாக ஒரு இடத்துல கூட தோய்வு இல்லாமல் சூப்பராக விறுவிறுன்னு போயிட்டே இருக்குது. எந்த இடத்துலையுமே இவ்வளோ நேரம் ஆச்சுன்ற ஒரு இதுவே இல்லை, இன்னும் இதுக்குள்ளே முடிஞ்சுன்ற ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது. அமீர் சார் இருந்தாலும் சரி, பசுபதி சார் இருந்தாலும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினிலேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரோட நியூ கப்பலுக்கு இது தலை தீபாவளியாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நடிப்பு ஜஸ்ட் லைக் ஒரு கபடி பிளேயர் ரொம்ப நல்லா இது பண்ணுறாரு. அவர் கபடி கணேசன் அவர் தான் அவர் இதாக பண்ணார். கபடி கணேசன் மை ஓன் பிரதர். நான் அதுக்காக தான் புஸ்தகம் வந்திருக்கிறேன். ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க சார். அவளை கஷ்டப்பட்டு, அதாவது திறமை இருக்கவும் எப்படி முன்னுக்கு வருவான் சார். ரெண்டாவது கிரிக்கெட்டை தோனி எடுத்துக்காங்க, எல்லாத்தையும் அமுக்குவாங்க. கீழே ஒன்றும் மேலே வரக்கூடாதுங்கிறது நாட்டில் உள்ள நடக்கிறது எல்லாம் அவர் திறமையில் வந்திருக்காரு. இதில் கேஸ்ட் ரிலீஜனுக்கு அகேன்ஸ்ட் எடுத்திருக்காரு. ஆனால் என்ன சொல்லுவாங்க மாரியை பற்றி, அவரை கீழே உள்ளவங்க தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. எங்கேயோ திறமை இருக்கோ அது நம்ம பாராட்டணும். அந்த வேலை நல்லா இருக்குது சார். அதில் லால், பசுபதி நல்லா நடிச்சிருக்காங்க. துருவை கேட்க வேணாம், அது அப்படியே அந்த பாட்டோடு ஒன்றிட்டார். அமீரோட கேரக்டர் வந்து எப்படி சார்? அது அங்கே உள்ள ரெண்டு பெரிய ரவுடிகளை பற்றி கதை தான், லால் அண்டு அமீர். அது உண்மையிலே அங்கே இருந்தது. ஏன்னா நான் திருநெல்வேலியில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நடந்தது கதை தான். அப்படியே எடுத்திருக்காங்க, தத்துரமாக எடுத்திருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து இவர் அப்படியே நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு யார்? அமீரா வந்து இவர் சார். அவங்க ரவுடிங்க படத்தில் வந்து மாறி எடுத்திருக்கிறது அப்படியே கொண்டு வந்திருக்காங்க சார். அது எப்படி எனக்கு தெரியல, ரொம்ப நல்லா கொண்டு வந்து. அதனால தான் படத்தில் வந்து வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வைலன்ஸுங்கிறது சார் இப்போ எந்த படத்தில் இல்லாமல் இருக்கும். ஒருத்தர் 10 பேரை அடிக்க முடியுமா சார்? நாட்டில் அடிக்க முடியுமா சொல்லுங்கள்? அதில் படத்தில் வரதா சினிமா. பைசன் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. துருவ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக இது அவர் ஃபஸ்ட்டு படமே நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி மாதிரி இருக்காது. அது வந்து அவர் ரக்கடு பை ஒரு ஆல்ஃபா மேலாக ஒரு ட்ரக் அடிக்டாக பண்ணியிருந்தார். ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொன்னாங்க ரெண்டாவது படம் லவ்வர் பையாக தான் வருவார், சாக்லேட் பையாக வருவார்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வில்லத்தனம், ஃபுல்லாக அவங்க அப்பாவே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வில்லனாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக மாறிட்டார். கபடி வீரர்னா அந்த கபடி வீரராகவே இதாகிட்டார். ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசுபதி சார் ஆக்டிங் ஆகட்டும், அனுபவம் ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வேறு என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக வேறு பாட்டுகள் அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப ராவாக இருந்துச்சு. அதாவது அந்த கேரக்டர் அந்த ஊரில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அது நல்லா இருந்துச்சு, நல்லா காட்டியிருந்தாங்க. நார்மலாக ஒரு கபடி படம், ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அந்த மாதிரி இருக்காது. அந்த ஒவ்வொரு சீனுமே அது வந்து ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதனால சொல்ல அந்த விஷயத்தை என்டர்டெய்னிங்காக சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக சொல்லியிருந்தாரு. எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இந்த படம் வந்து இந்த ஜாதி படம் அந்த வந்து அந்த மாதிரி தாட்டில் வந்து எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே பார்க்காம லவ் சீனு ஆமாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அது பெருசாக நமக்கு இது ஆகலை, கனெக்ட் ஆகலை. ஏன்னா நம்ம அந்த கபடி இவர் பண்ணுற அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதை பார்க்கும்போதே இதாக இருந்துச்சு. படத்தில் ஏகப்பட்ட இடங்களில் சண்டை காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது படத்துக்கு உதவுது, கண்டிப்பாக உதவுது. சண்டை காட்சி எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒவ்வொரு சீனும் பிசுறு தட்டாமல் வந்திருக்கு. அது மாதிரி கடைசியில் இந்த எமர்ஜென்சி வர மாதிரி காட்டக்கூடிய காட்சிகள்லாம் அது உண்மையாகவே பதட்டத்தை ஆமாம். அந்த சீட் நுனியில் உட்காந்து பார்ப்போம்ல, அந்த பதட்டம் வரும்ல, அந்த பதட்டம் வந்துச்சு. அமீர் பசுபதிலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பசுபதி சார் ரொம்ப அதை எப்பவும் பண்ணுற மாதிரி கலக்கிட்டார். துருவ் விக்ரம் தான் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து நெப்போக்கிட்டு அப்புறம் வந்து அவங்க அப்பா மூலியமாக இருந்தார் அப்படி இப்படி சொன்னாலும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி. அவர் யார் நிரூபிச்சிட்டார் இந்த படத்தில், யார் நிரூபிச்சிட்டார்.
ஓவரால் 10க்கு எவ்வளோ தருவீங்க? 10க்கு 11 கொடுக்கலாம். 11 அப்படி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா. உண்மை சம்பவங்களை வச்சு இந்த படம் எடுத்ததா சொன்னாங்க. அந்த ஊரில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே இது கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த ஊரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது யார் என்னன்னு தெரியும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவங்க சொல்கிற கேரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே அது யார் என்னங்கிறது அந்த படித்தவங்களுக்கு தெரியும். அந்த சம்பவங்கள் நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எப்பயும் மாறி சொல்லாத மேலே இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, வெறும் சாதி ரீதியான படங்களாக எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குதா இந்த படம்? சாதி அது மட்டும் நம்மளுக்கு இல்லை, அது ஒரு விளையாட்டு சம்மந்தமாக இருக்குங்களே, அதனால ரொம்ப நல்லா இருக்குது. அது தாண்டி விளையாட்டு சம்மந்தமாக இருக்கணும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி அதான் இவர் துருவிக்ரம் எல்லாம் ஒரு விமர்சனம் வச்சாங்க. அவங்க அப்பா தான் புஷ் பண்ணார், அவங்க அப்பா தான் கொண்டு வந்தார், அதனால் இது பண்ணாருன்னு. ஆனால் அது பண்ண மூணு படமே அவர் நிரூபிச்சிட்டார். அவர் யார் என்னங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அவனுக்கு வேண்டிய விஷயத்தை அடையிறான்றது தான் ஸ்டோரியாக இருக்குது. துருவிக்ரம் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு? புரியல. துருவிக்ரம் எவ்வளோ நல்லா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி பார்ப்பேன், நான் அப்பா சப்போர்ட்டில் வந்துட்டான்ற மாதிரி சில டைமில் தோணும். பட் அப்படி கிடையாது. அவர் இதில் தனி ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி வேறு லெவலில் ஏறி வந்துட்டு இருக்காருன்னு சூப்பராகவே சொல்லலாம். ஆதித்ய வர்மா, மகான் இந்த படத்தோட இப்போ குரோ ஆயிருக்கு. அவருடைய உண்மையிலே குரோ ஆயிருக்கு. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அனுபமா ஹீரோ கொஞ்சம் கெமிஸ்ட்ரி தான் எனக்கு பர்சனலாக. பட் அவங்க ஆக்டிங் நல்லா இருக்குது. பட் கதைக்கு இது ரொம்ப அவசியமானு கேட்டால் ஒரு 10% டச் பண்ணிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். கர்ணன் நடிச்சு இன்னொரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க, ரஜிஷா விஜய். அவங்களுக்கு வந்து ஸ்கோப் இருக்கா? ரொம்ப நல்ல ஸ்கோப் இருக்குது. அவங்க இதில் அக்கா ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப சூப்பராகவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. யோசிக்கலாம் ஹீரோக்கு என்னடா அக்கா பண்ணிட போகிறாங்கன்னு. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. கதையில் அதுக்கான அழுத்தம் ரொம்ப ஆழமாக இருக்குது. படத்தில் நெகட்டிவ்னா என்ன ஃபீல் பண்ணுங்க? நெகட்டிவ்னு சொல்ல தோணல, கதையோட அப்படியே மூவ் பண்ணி போயிட்டோம். ஸோ அதனால் நல்லா தான் இருந்தது. பசுபதி சார், அம்மி, லால்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? இவங்க 3 பேரும் படத்தோட ஒன் ஆஃப் த ஹைலைட்டுன்னு நான் சொல்லி ஆகணும். வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க 3 பேருமே. ட்விஸ்ட்டுன்னு அப்படி இல்லை. யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் மூவிஸில் வர மாதிரி ஸ்கோரிங் ட்விஸ்ட்டு தான். அது நார்மல் தான். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும். துருவிக்ரம்க்கு இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குமா? கண்டிப்பாக இது ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு சொல்லுவேன். மைல் ஸ்டோனை விட அதை தாண்டி போவார் அவர் கண்டிப்பாக. அந்த ஒரு பொட்டன்ஷியல் அவர் காமிச்சிருக்கார் ரொம்ப அருமையாக.